தூக்கங்களை தூக்கி சென்றாய், ஏக்கங்களை தூவி சென்றாய். உன்னை தாண்டி போகும்போது வீசும் காற்றின் வீச்சு வேறு. நெல் என்று நீ சொன்னால் என் காலம் நகராதே. நீ சூடும் பூவெல்லாம் ஒருபோதும் முதிராதே. காதல் என ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? இன்னைக்கு என்ன வேலை போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, பின்னாடி நம்ம வீட்டோட குட்டி கொல்லைப்புறம் ஒன்று இருக்குங்க. கொல்லைப்புறம்னா பின்னாடி இந்த கிச்சன் பின்னாடி நம்ம வேண்டாத வேஸ்ட் அந்த மாதிரிலாம் ஏதாவது போட்டு வச்சுப்போம்ல, அந்த மாதிரி எங்களுக்கு வந்து குட்டியாக ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல தான் நான் வந்து கொஞ்சம் வேண்டாத திங்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சிருந்தேன். இதில் வந்து இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன். இன்னைக்கு காலையில் தான் அதெல்லாம் தூக்கி போட்டேன். அது நான் எடுக்கல வீடியோ. அதெல்லாம் தூக்கி போட்டேன்னா அதுக்கப்புறம் இடமே கொஞ்சம் காலியான மாதிரி இருந்தது. சரி, கையோடு இதெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் இப்போ பார்க்க போகிறேன். இப்போ இதை நான் க்ளீன் பண்ணி உள்ளேன்னு வச்சுக்கோங்களேன், இவனுங்களோட ஏரியாவே ஆயிடுது. இங்கேயே வந்து குடும்பம் நடத்துவானுங்க. முதல்ல வந்து ஒரு ஆரஞ்சு கலர் பூனை வந்துச்சு, அதுக்கப்புறம் இவன் வரான், இன்னொரு குண்டு பூனை வருது. இவன் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. இவன் இருந்து அப்படியே விட்டுறான். பூனை வேற அடிக்கிறதுக்கு பாய்தான், அப்படியே விட்டுறான். சரிப்பா, நீ வந்து இருந்துக்கோப்பா, நீ இந்த பக்கம் இருந்துக்கோ, நான் இந்த பக்கம் இருந்துக்கிறேன் அப்படின்னு விட்டுறான். அதனால இன்னைக்கு முடியாதுடா சாமி, க்ளீன் பண்ணியே ஆகணும்னு வந்துட்டேன். இவ்வளோதான் நம்ம கொல்லப்புறம். ஒரு ஆள் நிற்கலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கும். நான் பின்னாடி எங்கள் அடுப்போவர்கிட்ட போட்டு தர சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். பார்க்கலாம், ஃப்யூச்சரில் வந்து அங்கே கடைசியில் அக்னி மூலை இருக்குது, அங்கே வந்து அடுப்பு போட்டாலும் போடுவேன். எனக்கு இந்த வீடியோஸ்லாம் உட்காந்து சமைக்கிறாங்களே, அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் ஆசையாக இருக்குது. எல்லாம் மூட்டை முடிச்சாதான் போட்டு வச்சுருப்பேன். சாக்கா கவராக கட்டி வச்சுருப்பேன். என்னத்தை நான் போட்டு வச்சுன்னே தெரியாது. ஃப்யூச்சர் பின்னாடி வந்து காடு மாதிரி இருக்கும். அதுவும் நான் உங்களுக்கு வியூ காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அதுலேருந்து ஏதாவது வந்து இங்கே பூந்து உட்காந்தா கூட நம்மளுக்கு தெரியாது. பப்ளு வேற வச்சுருக்கோமா, எனக்கு அது வேற பயம். ஏதாவது வந்துருச்சுன்னா என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக இது க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இடையில கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த திருச்சி ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வந்தேன், பார்த்துருப்பீங்கல்ல. அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா உங்களுக்கு கார்டு கொடுக்குறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும் விலாகு. அதுக்கப்புறம் ரிசப்ஷன் ஒன்று போயிட்டு வந்தேன். இந்த விஐபி ரிசப்ஷன், டிவிக்கு எம்எல்ஏலாம் வந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த விலாகும் போட்டிருக்கேன். ரெண்டுமே உங்களுக்கு கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரெண்டுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, நம்மளுக்கு அப்படியே போயிட்டு இருந்ததா, அங்கே போகிறது இங்கே வர்றது இந்த மாதிரி டைமே இல்லாமல் இருந்தது. அப்புறம் ஒரு லோடு நல்லா வந்து அந்த கொல்லைப்புறமே ஃபுல்லாகிற அளவுக்கு பிளாஸ்டிக் சேர்த்து வச்சுருந்தேன். இந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, வாட்டர் பாட்டில், அது இதுன்னு எங்கெங்கேயோ கடந்ததெல்லாம் பொறுக்கி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக அது அப்படியே அடைஞ்சு கிடந்தது. எடுக்கும்போது நான் நினச்சேன், ஓ கடவுளே, இங்கே வந்து ஏதாவது இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு நினச்சேன். நல்ல வேலைக்கு ஒன்றும் அதில் தங்கலை. இந்த பாப்ராண்டின்னு சொல்லுவோம்ல, அந்த பள்ளியாட்டம் கொஞ்சம் வால் நீளமாக இருக்குமே, அதுதான் இருந்துச்சு. அதையெல்லாம் பற்றி விட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் எடுத்து போட்ட பிளாஸ்டிக் போட்டதுக்கு ஒரு எங்கள் ஊர் சைடு பிளாஸ்டிக் வந்து கிலோ 15 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. நான் சேர்த்து வச்சுருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போச்சு, ஒரு 1000 ரூபாக்குள்ளே போச்சு. அவ்வளோதான். பொருள் வாங்கலான்னு பார்த்தேன். அந்த அண்ணன் பொருளெல்லாம் எதுவும் கொண்டு வரல, பாத்திரம்லாம் இல்லாமா அப்படின்னாங்க. சரி, காசே கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கியாச்சு. இந்த மூட்டையிலலாம் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த தேங்காய் வந்து நாங்கள் கடையில் வந்து வாங்குறதே இல்லை. வீட்டில் அந்த எனக்கு கொப்பரை தேங்காய் வாங்கிட்டு வந்து உரிச்சு அந்த மட்டை தனியாக வச்சுக்குவோம். எங்கள் பெரிய மாமியார் வந்து இன்னுமே வந்து விறகடுப்பு தான் பாத்ரூமில் ஃபிட் பண்ணி, அந்த காலத்துலலாம் இருக்கும் இல்லையா ஹீட்ரு மாதிரி, அதில் போட்டு எரித்து சுடுதண்ணியில் குளிப்பாங்க. அதுக்காக அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இத்தனையும் போட்டு எடுத்து வச்சுருப்போம். லாண்ட்ரி பாஸ்கெட் பாருங்கள், யாரோ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து இந்த தேங்காய் மட்டை போடுறதுக்காக அன்றைக்கி அவசரத்துக்கு எடுத்து போட்டு வச்சு, அது இன்றைக்கி ஒரு சாக்கு நிறையா ஆயிடுச்சு. இதை அப்படியே கொட்டி வச்சு அவங்க வர்றப்போ என் கொழுந்தனார் வருவா, அப்படி அவர்கிட்ட கொடுத்து விட்டுறணும். எங்கள் ஊர் சைடெல்லாம் தேங்காய் பார்த்திங்கன்னா, ஒரு தேங்காய் உரிச்ச தேங்காயாக வாங்கினோம்னா 40 ரூபா. நம்ம இந்த உரிக்காத தேங்காயாக வாங்கினோம்னா ஒரு காய் வந்து 15 ரூபான்னு போட்டு தருவாங்க. நாங்கள் கிடைக்கும் போது ஒரு 20 காய் 30 காய் வாங்கிட்டு வந்து போட்டு வச்சுக்குவோம். அப்புறம் அது உரிக்கிறதுக்கு நவீன மிஷினும் வச்சுருக்கோம். அதை வச்சு நாங்களே யூஸ் பண்ணிக்கிறது. ஏன்னா இவ்வளோதான் இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒரு தடவை 2 தடவை திருவினோம்னா முடிஞ்சு போய் சின்ன மண்டையாக இருக்கும். அதுவே 40 ரூபா எங்கள் ஊர் சைடு சொல்கிறாங்க. இதுக்கும் நாங்கள் பொள்ளாச்சி சைடில் இருக்கோம். தேங்காய் உற்பத்தி பண்ணுற இடத்துல இருந்துமே எங்களுக்கு வந்து இங்கே விலை தான் தேங்காய். அதனால் நாங்கள் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறது. கிடைக்கும் போது தீந்துருச்சு, நீ மறுபடியும் சொல்லி விட்ருக்கேன் வாங்கணும். இந்த சைஸ்க்கு இருக்குது, உரிச்சா நல்லா கொஞ்சம் இது நான் வச்சுக்குவேன். எனக்கு ஒரு 10 காய் அந்த மாதிரி வாங்கினேன்னா ஒரு 1.5 மாதம் 2 மாதம் கிட்டத்தட்ட வரும். ஏன்னா இங்கே கொங்கு பெல்ட்டில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தேங்காய் இல்லாத சமையலே இருக்காது. நவீன மிஷின் பாருங்கள், நான் என்ன பண்ணாலும் சரி பப்ளு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவான். நான் கூட்டிகிட்டு அந்த பக்கம் வந்தாலும் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு வருவார் தோற. இப்போ பாருங்களேன், நான் கூட்டிகிட்டு வந்தேன்ல, போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு வரேன். அது என்னன்னு தெரியல, பழகிருச்சு. நான் எங்கெங்கெல்லாம் போகிறேனோ அங்கங்கெல்லாம் பின்னாடியே ஓடி வருமா.
பார்க்கறக்கு என்னமோ குட்டி சந்து மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதை கூட்டுறக்கு கிட்டத்தட்ட எனக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. ஒவ்வொன்றும் குப்பை அப்படியே பதிஞ்சிருச்சு. நான் காலை வச்சு தேய்ச்சி அதை ஒவ்வொரு குப்பையாக எடுத்து அந்த கடைசிலேருந்து இந்த கடைசிக்கு பாருங்க இவ்வளோ குப்பை சேர்ந்துருக்கு. எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மூட்டையாக இருந்ததெல்லாம் பிரித்து எடுத்து வச்சுட்டேன். செருப்பு ஸ்டாண்டு தான் நாங்கள் ஒன்று பார்த்துட்ருக்கோம். செவுத்தோடு ஒன்று அடிக்கிறதுக்கு கொடுக்கலாமா இல்லை இதேவே யூஸ் பண்ணிக்கலாமான்னு. ஏன்னா இது இங்கே வச்சோம்னா மேலே லாஃப்ட் மாதிரி இருக்குது. மழை தண்ணி படாது, ஆனால் பட்டு அந்த தண்ணி தெறிக்கும். ஆப்போசிட்டில் பட்டு தண்ணி தெறிக்கும் போது செருப்பு வீணாக போகுது. அதனாலே செருப்பு ஒன்றும் வாங்குறதில்ல. ஒன்று போட்டு அது பிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் தான் ஒன்று வாங்கிக்கிறது. கல்யாண செருப்போட நிலைமையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தேயிலில் வச்சு மழையில் காஞ்சி அப்படி இருக்கு. அவ்வளோதாப்பா, ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. பாருங்கள் அந்த கடைசியிலேருந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த தேங்காய் மட்டையெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அந்த ஓரத்தில் வச்சுட்டு அப்புறம் நவீன மிஷினு செருப்பு ஸ்டாண்டு குப்பை தொட்டி எல்லாம் வச்சதுக்கப்புறம் இடமே சுத்தமாக இருக்குது. கரெக்டாக இதை நான் பண்ணி முடிக்கவும் குட்டி தோற வந்துட்டு அப்படி பூனைக்குட்டி அங்கே பாருங்க அவனோட இடமாமா. அப்புறம் சில நாளாகவே நிறைய பேர் கமெண்ட்ஸில் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டான்னு கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு இருந்த வீடியோக்கும் இப்போ இருந்த வீடியோக்கும் நல்லா வயிறு தெரியுது, உண்மையை சொல்லுங்கள், ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறீங்க. இதில் சொல்கிறதுக்கு என்னங்க இருக்குது, கண்டிப்பாக உங்ககிட்ட தான் சொல்லுவேன். ஆனால் நான் ப்ரெக்னென்ட் இல்லை. அது பிசிஓடி பிரச்சனை எனக்கு இருக்கிறனால வயிறு அப்படி உப்பிகிட்ருக்கு. பிசிஓடி தான் பீரியட்ஸ் நம்மளுக்கு ஒரு 2 months அந்த மாதிரி தள்ளி தான் வரும் இல்லையா. அந்த டைம் வயிறு நல்லா உப்பிக்கும். அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது. நான் எண்டோமெட்ரியாஸ்ன்னு சொல்லி ஒரு பிரச்சனைனால ஒரு 4 வருஷமாக அஃபெக்ட் ஆகிருக்கு. அது என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு யாராவது அஃபெக்ட் ஆயிருந்தீங்க, அது நான் எப்படி சர்வை பண்ணிகிட்ருக்கேங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும். அந்த பிசிஓடியிலேருந்தெல்லாம் எப்படி நான் சர்வை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எனக்கு மாதம் ரெகுலராக பீரியட்ஸ் வந்துருங்க. எப்படி என்னன்னு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை ஒரு லாங் வீடியோவாகவே நான் உங்களுக்கு போடுறேன். அப்புறம் இந்த முருகருக்கு நான் வச்சுருந்த சம்பங்கி பூ கேட்டிருந்தீங்களா கிழங்கு, அது இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகா செடி, அது ஓரளவுக்கு எல்லாமே மிளகா வந்துருச்சு. நான் மேலேருந்து உங்களுக்கு வியூ காட்டுறேன்னு சொன்னேன்ல நம்ம கொல்லப்புறம். சரி அப்படியே மாடி தோட்டத்தையும் காட்டிடலான்னு சொல்லி தான் காட்டிகிட்ருக்கேன். அப்புறம் இந்த வேஸ்ட்டெல்லாம் நான் போட்டு கம்போஸ்ட் நானே வீட்டில் ரெடி பண்ணிக்குவேன். அதை தான் எல்லா செடிக்கும் மாதத்துக்கு ஒரு 2 தடவை கொடுத்துருவேன். இப்போ மழை காலங்கிறனால அப்படியே கொடுக்காம ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் போட்டு மேலே ஒரு லேயர் மண்ணை போட்டு மூடிட்டோம்னா கம்போஸ்ட் ஒரு மாதம் ரெடி ஆயிடும். அந்த சம்பங்கி கிழங்கு நாற்று வந்தோடனே தூக்கி எல்லாத்தையும் இதில் வச்சிருவேன். அவ்வளோதான். அப்புறம் நம்ம கையால் ரெகுலராக முருகருக்கு அப்படியே பூ வச்சிட வேண்டியதான். அப்புறம் தக்காளி தானாகவே வளர்ந்துதா, சரி ஒரு பேக் சும்மா தான் இருந்தது அப்படியே வளரட்டும்னு விட்டுட்டேன். அதுலேயும் ஒரு சம்பங்கி செடி வச்சுருக்கேன், இதுலேயும் வச்சுருக்கேன். எல்லாமே நல்லா தலைஞ்சிருச்சு. முருங்கை இது நட்டு வச்சு அது ஏனும் வளரவே இல்லை, அப்படியே நிற்கிது. ஒரு 6 மாதம் ஆச்சு. சரி அது இருந்துட்டு போகுதுன்னு அப்படியே விட்டுட்டேன். வளர்ந்தா வளரட்டும், வளராட்டி போட்டோம் அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் மேலேருந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுதான் நம்ம வியூ. அந்த மூலையில் தான் நான் அடுப்பு வச்சு தர சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறேங்க. ரொம்ப சொல்கிறேனோ அடுப்பு வைக்கணும்னு, அந்தளவுக்கு ஆர்வமாக இருக்குது எனக்கு அடுப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு. மேலேருந்து பார்க்குறக்கு பாருங்கள், அந்த லாஃப்ட்டு கீழ் நேர் தான் செப்பல் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். ஆனாலும் மழை தண்ணி அப்படிப்பட்டு இப்படி தெரியும் செப்பல் மேலே. அதுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணணும். வீட்டில் தாங்க எங்கள் மாமியார் என் வீட்டுக்கார் நாத்தனார் எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த செவுரு இல்லை குறுக்க, இந்த வெளியே செடியெல்லாம் வச்சுருந்தாங்களாம். இப்படி இந்த சைடு வச்சுக்கலாம், இந்த சைடு ரைட் சைடும் ஃபுல்லாக வச்சுக்கலாம் செடி. இப்போ தான் அந்த கொஞ்சம் எல்லாம் பிரச்சனையானனால செவரு கட்டிட்டாங்களாமா. இது யாருக்குமே சொந்தம் இல்லை இந்த இடம். இதில் எங்களுக்கு 2 அடி இருக்குது. இப்போ காமிக்கிறேன்ல, இதில் 2 அடி எங்களுக்கு இடம் இருக்குது. நான் அதில் தான் வேலி மாதிரி போட்டு கொடுங்க, ஏதாவது கீரை வெறியாவது போட்டுக்கலாம், பின் சைடு நம்ம அதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். பிளான் பண்ணணும். அதில் கை வச்சாலும் வீடை ஒரு புது வீடு கட்டுறேன்னா கட்டிடலாம். ரெனோவேஷன் கட்டின வீட்டில் ரெனோவேஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட செலவாகும். அதனாலேயே அது தொடாமல் அப்படியே கை வைக்காமல் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறோம். சரி பார்ப்போம், ஃப்யூச்சரில் ஏதாவது அது நாங்கள் பிளான் பண்ணால் அதையும் உங்ககிட்ட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இதுதான் நம்ம மாடி தோட்டத்தோட ஃபுல் வியூ. நான் என்னென்ன செடி இருக்குதுன்னு அது ஒரு தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்கல. இதில் கொடுத்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் போர் அடிச்சிரும், என்னாலேயும் வாய்ஸ் கொடுக்க முடியல. அப்புறம் இது மஞ்சள் செடி, அதில் ஒரு என்ன செடி இது, கொடுக்காப்புளியங்காய் செடி, அது வேறு வளர்ந்துருக்கு. இது என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்படியே விட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதாப்பா, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு வந்திருக்கேன். எப்படி இருக்கு என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா.